அனைவருக்கும் மகிழ்ச்சியான மாலை வணக்கம். இந்த வீடியோ பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சினுடைய அப்டேட்டட் சிலபஸும் சரி, ஓல்டு சிலபஸ்லயும் சரி, கம்பல்சரியா இருக்கக்கூடிய ஒரு டாபிக் என்னன்னா, இந்த ஓரெழுத்து ஒரு மொழிகள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நம்ம பத்தி பார்க்க போறோம். சரியா? இந்த ஓரெழுத்து ஒரு மொழியானது எந்த அடிப்படையில எடுக்குறாங்க அப்டின்னா, பள்ளி பாடப்புத்தகத்தின் அடிப்படையில எடுத்து நம்ம படிக்க போறோம். பிளஸ் அ இதற்கு முன்பு கேட்கப்பட்ட டிஎன்பிஎஸ்சில கேட்கப்பட்ட வினாக்களை நம்ம இப்ப பார்க்க போறோம். சரியா? அதுக்கு முன்னாடி இந்த ஓரெழுத்து ஒரு மொழிகள் என்பது என்ன சொல்லிட்டு பார்த்துடலாம். ஓகேவா? ஓகே. இப்ப பாருங்க. ஓரெழுத்து ஒரு மொழிகள். அதாவது நம்ம உங்களுடைய இலக்கணம் எதனுடைய அடிப்படையில நம்ம பயன்படுத்திக் கொண்டு வருகிறோம் அப்படின்னா, நன்னூல் அடிப்படையில் தான் நம்ம இலக்கண வகைகளை படிச்சுட்டு இருக்கோம். இப்ப நன்னூலுடைய ஆசிரியரான பவணந்தி முனிவர் இருக்கார் இல்லையா? இவர்தான் ஓரெழுத்து ஒரு மொழிகள் 42 என வரையறுத்து வச்சிருக்கிறார். ஓரெழுத்து ஒரு மொழிகள் 42 அதற்கான ஒரு பொருளையும் குடுத்திருக்காரு. ஒரே ஒரு வார்த்தை இருக்கும். அதற்கான ஒரு பொருளும் இருக்கும். அப்படின்றது அவரோட மீனிங். இது நெறிமுறை கேள்வி கேட்டிருக்காங்க. ஓரெழுத்து ஒரு மொழிகள் மொத்தம் எத்தனை வார்த்தைகள் உள்ளது என்பதுனா, கிட்டத்தட்ட 42 வார்த்தைகளை கொண்டது தான் இந்த ஓரெழுத்து ஒரு மொழி. அதுக்குள்ள இருந்து மட்டும் தான் கொஸ்டின் கேட்பாங்க. சரியா? மேக்ஸ் அதிகபட்சம் கிடையாது. முழுக்க முழுக்க 42க்குள்ள இருந்து மட்டும் தான் உங்களுக்கு கேள்விகள் வரும். அதனால அது கொஞ்சம் நல்லா புரிஞ்சு படிச்சுக்கிடுங்க. ஹிண்ட் மாரி வச்சு படிச்சுக்கிடுங்க. ஈஸியா இருக்கும். இப்ப என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, அந்த 42யும் பார்த்துட்டு, பிளஸ் ஸ்கூல் புக்ல என்ன குடுத்திருக்காங்க அப்டின்றத மட்டும் பார்க்க போறோம். சரியா? ஸ்கூல் புக் தான் பார்க்க போறோம். பிளஸ் ஓல்ட் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து நான் எப்படி கேள்வி கேட்டிருக்காங்கன்றத பார்க்க போறோம். பாருங்க ஃபர்ஸ்ட் ஒண்ணு என்னன்னா, ஆ என்பது பசுவை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கும். ஈ என்பது கொடு. உ என்பது இறைச்சி. ஏ என்பது அம்பு. ஐ என்பது தலைவன். ஓகேவா? ஓ என்பது மதகு நீர் தாங்கும் ஒரு பலகை அப்படின்னு குறிக்கிறாங்க. கா என்பது சோலை. கா என்பது சோலை என்பது குறிக்கப்படுகிறது. சரியா? அடுத்து கு என்பது கு என்பது பூமி. கை என்பது ஒழுக்கம். கோ என்பது அரசன். சா என்பது இறந்து போ அப்படின்றது. சி என்பது இகழ்ச்சி. சோ என்பது உயர்வு. சே என்பது உயர்வு. சோ என்பது மதில். தா கொடு. தீ நெருப்பு என்பதையும், தூய்மை என்பதையும், கடவுள் என்பதையும், தை பைத்தல் என்பதையும் குறிக்கிறது. அடுத்து நா நாவு. நீ என்பது முன்னிலை உரிமைன்னு சொல்றாங்க. அடுத்து நே என்பது அன்பு. நை என்பது இழிவு. நோ என்பது வறுமை. பா என்பது பாடல். பூ என்பது மலர். பே என்பது மேகம். பை என்பது இளமை. போ என்பது செல். மா என்பது மாமரம். இந்த மாமரத்துக்கு இன்னொரு மீனிங் இருக்கு. பெரியது அப்படி ஒரு மீனிங் இருக்கு. மீ என்பது வான். மூ என்பது மூப்பு. மே என்பது அன்பு. மை என்பது அஞ்சான்மம். யா என்பது அகலம். வா என்பது அழைத்தல். வி என்பது மலர். வை என்பது புல். வே என்பது கவர். நோ என்பது நோய். தூ என்பது ஊன். சரியா? இதுல என்ன விஷயம் சொல்றாங்க அப்படின்னா, இங்க பாருங்க. இந்த கடைசி 2 இருக்கு இல்லையா? 41 மற்றும் 42 இருக்கு இல்லையா? இந்த 2 மட்டும் தான் குறில். அதாவது நோ மற்றும் தூ 2ம் குறில். மற்ற 42 40 இருக்கு இல்லையா? 40 மற்ற அனைத்தும் பார்த்தீங்கன்னா, நெடில் எழுத்துக்கள் தான். சரியா? உயர்ந்து இருக்கும். நெடில்ல இருக்கும். அந்த லாஸ்ட் 2 மட்டும் தான் குறில்ல இருக்கும். இது ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனு. இப்போ எப்படி கேள்வி கேட்டிருக்காங்க? ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ல பத்தி பார்க்கலாம். ஓகேவா? இது பாருங்க. சரியான பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்க. சரியா? சரியானதுன்னா மீ என்பது வான் என்பதை குறிக்கிறது. சரியா? தே என்பது என்ன? ஏ என்பது என்ன? நா என்பது என்ன என்பதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. சரி அடுத்த கேள்வி. ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய சரியான பொருளை அறிக. சரியா? இதுல பாருங்க. இந்த பை என்பது இளமையை குறிக்கும். மே என்பது அன்பு. வை என்பது புல். தூ என்பது உன். சரியா? அடுத்து. ஐ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி எதை குறிக்கும் அப்படின்னா, ஐ என்பது தலைவனை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக அமைகிறது. ஐ என்பது தலைவனை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அடுத்து கை என்பது எதை குறிக்கக்கூடிய சொல் அப்படின்றா, ஒழுக்கம். கை என்பது ஒழுக்கத்தை குறிக்கக்கூடியது. பே என்பது மேகம். பே என்பது மேகத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக அமைகிறது.
அடுத்து ஏ என்பது அம்பு. சரியா? ஏ என்பது அம்பு என்பதை குறிக்கிறது. அடுத்து தே. தே என்பது கடவுள். சோ என்பது மதில். சரியா? கோ என்பது அரசன். ஓகே. இது சோ. சோ கோன்னா அது அரசனை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக அமையும். இது சே. ஓகே. இது சோ. ஓகே. மா என்பது பெரிய. மா என்பது மாமரம் அப்படின்னு சொல்லுவோம். பெரிய பெரிய மீனிங் தான் அது. சரியா? வேற எதுவுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு லெசன் தான் இது. நீ பார்த்து புரிஞ்சுக்கலாம் இதுல. ஓகேவா? சோ இதுதான் என்னுடைய விடைப்பதிவு. சரி, அடுத்த வகுப்புல மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. வணக்கம்.